My dear students and parents, இப்போ நீட் 2026 நீட் 2027 அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். பொதுவாக நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது மெடிக்கல் காலேஜில் போயிட்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறதுக்கான ஒரு நுழைவுத் தேர்வு. இப்போ 12th படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பயாலஜி குரூப்பில் இருக்கிறவங்க அவ்வளோ பேருமே நீட் படிக்கணுமா? தேவையில்லை. பயாலஜி குரூப் எடுக்காதவங்க படிக்க முடியாது, அது வேறு விஷயம். எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிற கனவு அப்படிங்கிற ஆசை இருக்கிறவங்க தான் நீட் தேர்வுக்கு படிக்கணும். சரி, அந்த ஆசை எனக்கு இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை இப்போவே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. நான் டாக்டர் ஆகணும், அதுதான் என்னுடைய ஆம்பிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கரண்ட்லி இப்போ 12th படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது எல்லாராலையுமே அதை கிராக் பண்ண முடியுமா? ரொம்ப ஹை மார்க் வாங்கி ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அல்லது கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் அப்படி சேர முடியுமா அப்படின்னா அது அவங்கவுங்களுடைய திறமை, முயற்சி, உழைப்பு, அறிவு, ஆற்றல் எல்லாத்தையும் பொறுத்தது. சரி, அப்போ என்னால் ஆக்சுவலாக முடியுமா அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வரும். பேசிக் திங், உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கா? நான் எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கா? அதை நீங்கள் பார்த்துக்கணும். ரொம்ப ஃபினான்ஷியலி ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய ஒரு புவர் ஃபேமிலியில் ஒருத்தர் எம்பிபிஎஸ் படிக்கும் பொழுது நல்ல புரிதல் நமக்கு இருக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னா, எம்பிபிஎஸ் முடித்த உடனே ஒரு பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இப்போ நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ மூங்கில் விவசாயம், சவுக்கு விவசாயம்னா 7 வருஷத்தில் மரத்தை கட் பண்ணிடலாம், வியாபாரம் பண்ணிடலாம். ஆனால் ஒரு தேக்கு மரம் விவசாயம் அப்படின்னா, மகாகனி தேக்கு அப்படின்னா அது ஒரு 40 வருஷம் கழித்து தான் மரத்தை வெட்ட முடியும். அது எல்லாராலையும் அது பாசிபிளா? எல்லாராலையும் மரங்கள் வளர்த்து மரங்கள் வளர்ந்துற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வெட்டி அதை வியாபாரம் பண்ணி நம்மளோட பொருளாதாரத்தை ஈட்டுறதுங்கிறது எல்லாருக்கும் அந்த கால அவகாசம் அது இருக்குமா அப்படின்னா அது கஷ்டம். ஸோ டாக்டர் அப்படிங்கிறது எம்பிபிஎஸோடு நிறுத்துறது இல்லை. எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடி எம்டி எம்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 2 years மறுபடி படிக்கிறது. இது ஒரு 5 வருஷம். அதுக்கப்புறம் மறுபடி நீட் பிஜிக்காகன ஒரு உழைப்பு, மேபி அது ஒரு வருஷம் எடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் நம்ம எம்டி எம்எஸ் அது படிக்கிறது. ஸோ அதோடு நம்ம படிப்பை நிறுத்திடலாமா அப்படின்னா நிறைய பேர் நிறுத்துறது இல்லை. அதுக்கு மேலே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு படிக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த படிப்புங்கிறது ஒரு 10 years பிளான் நமக்கு இருந்துச்சுன்னா அப்போ நம்ம இதில் இறங்கலாம். அப்போ நம்ம ஒரு பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஒரு 10 வருஷம் நல்லா சாலிடாக படித்து ஒரு மிகப்பெரிய புகழ், மிகப்பெரிய ஒரு வருமானம் எல்லாத்தையும் நம்ம அடைகிறதுக்கு அந்த 10 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது தேவைப்படும். அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக படிக்கலாம். நிச்சயமாக உங்களால் முடியும். இப்போ ஒரு சில ஃபேமிலிஸ் நம்ம ஒரு புவர் கிளாஸ் அப்படிங்கிறோம், சில பேர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிறோம், சில ஃபேமிலிஸ் அப்பர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிறோம், சில ஃபேமிலிஸ் அஃப்ளூவன்ட் கிளாஸ், செல்வந்தர்கள் அப்படிங்கிறோம். ஸோ இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் யோசித்து நம்ம பார்த்தோம்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம அம்பானி அப்படின்னு எடுத்துக்கிறோம், அஃப்ளூவன்ட் கிளாஸ், மிகப்பெரிய பணக்காரங்க அப்படின்னு. பட் நம்மகிட்ட ஒரு டைம் மெஷின் இருந்ததுன்னா நம்ம டைம் மெஷினை ஒரு ஜென்ரேஷன் ஒரு 30 வருஷம் பின்னாடி சுற்றுறோம் அப்படின்னா அம்பானி ஓரளவுக்கு பணக்காரராக இருந்திருப்பார். திருபாய் அம்பானி. இன்னும் ஒரு 30 வருஷம் நம்ம டைம் மெஷினை ரிவர்ஸில் சுற்றினோம்னா திருபாய் அம்பானி ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒரு பெட்ரோல் பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷனாக இருப்பார். அப்போ அவருடைய முயற்சி, அவருடைய உழைப்பு அவர் அங்கே கொண்டு போயிருக்கு. சரி, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, மிகப்பெரிய எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. ஒரு 30 years பின்னாடி போகிறோம். சாதாரண ஒரு
பாலிடெக்னிக், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இன்னொரு 30 இயர்ஸ் பின்னாடி போகிறோம். ஓகே, பச்சைமுத்து சார் வந்து ஒரு மேக்ஸ் டியூஷன் சென்டர் வச்சு மேக்ஸ் நடத்திட்டு இருக்காரு, அவ்வளோதான். அப்போ அந்த 60 வருடங்களில் அவங்க எப்படி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட் எப்படி வராங்க? கடின உழைப்பு, முயற்சி, அப்படி தான். அப்போ நம்ம ஃபேமிலி, நம்ம குடும்பம், நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கோம் அல்லது ஒரு புவர் கிளாஸில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸாவோ ஒரு அஃப்ளூவன்ட் கிளாஸாவோ ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அப்போ நம்ம ஏன் அப்புறம் புவராக இருக்கோம்? நம்ம ஏன் மிடில் கிளாஸில் இருக்கோம்? காரணம், நம்ம அப்பா வந்து அந்தளவுக்கு கடினமாக ட்ரை பண்ணல. அப்பா வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றினார், நம்ம சமூகத்தை காப்பாற்றலை. தாத்தா பாட்டியை காப்பாற்றினார், அப்பாவை காப்பாற்றினார், சமூகத்தை காப்பாற்றலை. அப்போ உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வெளியில் வரணும். அந்த ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு கடின உழைப்பாளியாக இருக்கணும், மிகப்பெரிய லெவலில் மேலே போகணும். அவர் அந்த சந்ததியை அப்படியே லிஃப்ட் பண்ணி அந்த ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போகணும். இப்போ நம்ம திருச்சியில் ஒரு காவேரி இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு இதில் வந்துட்டு நான் வந்து வாடகைக்கு நம்ம அகாடமி நடத்திட்டுருக்கேன். ஓகே, அகாடமியோட ஓனர், சரியா, அந்த ஓனரோட ஒய்ஃப், ஓகே மேடம், அவங்க வந்து ஒரு டாக்டர். இன்றைக்கி அவங்களுக்கு வயசு ஒரு 70 இருக்கலாம், 75 இருக்கலாம். அவங்க வந்து ஒரு நார்மல் ஃபேமிலியிலேருந்து கஷ்டப்பட்டு படித்து அவங்க ஒரு டாக்டர் ஆகிறாங்க, கைனகாலஜிஸ்ட். ஓகே, அவங்க வந்து அடுத்த லெவல், அவங்களுடைய சன் 2 பேரும் டாக்டர். அவங்க சன் வந்து ஒரு ஃபேமஸ் கார்டியாலஜிஸ்ட் திருச்சியில். அதுக்கப்புறம் அவங்களோட வைஃப்ஸ் 2 பேரும், ரைட்டா, அந்த மேடமோட மகன், மருமகள், அவங்கெல்லாம் டாக்டர். அதுக்கப்புறம் அவங்களோட பேரன், அந்த பேரனோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன். பேரன் ஒரு பெரிய கார்டியாலஜிஸ்ட். அந்த கல்யாணத்துக்கு நான் போன வாரம் போயிருந்தேன். பார்த்தா ஒரு 1000க்கு மேலே டாக்டர் ஃபேமிலிஸ், அவ்வளவு கூட்டம் அந்த மேரேஜ். அப்போ இப்போ நான் வந்து யாரையோ அம்பானின்னு உதாரணம் சொன்னனே, அப்படி பெரிய பெரிய உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணங்கள் அப்படி சொல்கிறேன். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் உங்களுக்கு தெரிஞ்சே ஒரு வாழ்நாளில் ஒருத்தர் சின்ன லெவல்லேருந்து டெவலப் ஆகி ரொம்ப பெரிய லெவலுக்கு போகிறவங்கள நீங்கள் சந்திச்சிருக்கலாம், அவங்கள பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அது மாதிரி ஒருத்தர் தான் நம்ம லேண்ட்லார்ட், இந்த காலேஜோட ஓனர். எனக்கு ரொம்ப பெருமை. அது மாதிரி ஒரு பையன், ஒரு பொண்ணு, நான் மெடிசன் படிக்கணும் அப்படின்னு உங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வர்றா, அவள் வந்து இறங்குறா, படிக்கிறா. அவளோட வாழ்க்கை கஷ்டம்தான், அவளோட வாழ்க்கை சாதாரணமானது அல்ல. நீட்டு படிக்கிறது, நீட்டில் நல்ல மார்க் வாங்குறது அதோட முடிஞ்சு போல, அதுவே ஒரு ஃபஸ்ட் லெவல் ஸ்ட்ரகிள். எம்பிபிஎஸ் நல்லபடியாக படிக்கிறது, அது 2வது ஸ்ட்ரகிள். எம்பிபிஎஸ் முடித்த உடனே, இப்போ இன்ஜினியரிங் முடித்த உடனே ஒரு ஜாப் இன்டர்வியூன்னு போகிறோம். கொஞ்சம் பேருக்கு வேலை கிடைக்கிது, நல்ல காலேஜில் படிக்கிறச்சா கொஞ்சம் நிறையா பேருக்கு கிடைக்கிது, அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் எம்பிபிஎஸ் முடித்த உடனே ஒரு வேலைன்னு போகணுன்னா, ஒரு டியூட்டி டாக்டர் அப்படின்னு போனோம்னா நமக்கு ஒரு 30,000-40,000 தான் சம்பளம் கிடைக்கிது. அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படித்து வந்து என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிக்கும் போது ஃபுல்லாக நம்ம தெளிவாக இருக்கணும், தெளிவாக யோசிக்கணும். சரி, அப்போதைக்கு நமக்கு 30,000-40,000 கிடைக்கிது, ஓகே. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் டியூட்டி டாக்டர் மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட நம்ம பிஜி ப்ரிப்பேர் பண்ணுறோம், அல்லது அந்த வேலைக்கு போகிறது கூட நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நம்ம நல்லா படித்தாதான் மார்க் வாங்க முடியும் அப்படின்னா அந்த வேலைக்கு நம்ம போகாமல் படிக்கிறோம். எப்படி பிஎஸ்சி படித்தவொன்னே வேலைக்கு போகாமல் எம்எஸ்சி படிக்கிறோம், எம்எஸ்சி படிச்சுட்டு எம்ஃபில், அப்புறம் வந்து எம்ஃபில் படிச்சுட்டு பிஹெச்டிலாம் முடிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஸர் போகிறாருங்கிற மாதிரி படிச்சு தான். அப்போ எம்பிபிஎஸோட முடிகிறது இல்லை. சரி, ரைட்டு, பிஜி நீட் படிச்சிடறோம், எழுதுகிறோம், மறுபடியும் கஷ்டப்பட்டு அந்த எம்டி முடிக்கிறோம். தென் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடித்து வரும்போது தான் ஒரு 1 lakh 2 lakhs அப்படிங்கிற மாதிரி சம்பளத்தை பார்க்குறோம். தென் அதுக்கு அப்புறம் தான் நம்ம டெவலப் ஆகி பெரிய லெவலுக்கு வரோம். ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு படித்த அந்த பையனுடைய மனைவி யாராக இருப்பாங்க? அதுவும் ஒரு டாக்டராக தான் இருப்பாங்க. டாக்டரை தான் பெரும்பாலும் கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்களோட புள்ள டெஃபினட்டாக டாக்டர் ஆக்கிடுவாங்க. அப்போ அந்த பையன், அதாவது நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேனோ அந்த பேரண்ட்டுடைய பேரன், அந்த பையன் என்ன பண்ணுவான்? அப்பா ஒரு பெரிய ஆஸ்பத்திரி வச்சுருக்காருங்கிறப்ப அவனோட ஸ்டைலாக வந்து அவன் வந்து டாக்டர் சோன்ஸோ அப்படின்னு வந்து உட்காந்துருவான். அப்போ அவனோட லைஃப் எப்படி இருக்கும்? பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குமா? இருக்காது. ஏன்னா ஸ்ட்ரகிள் யார் பண்ணா?
ஸ்ட்ரகிள் யார் பண்ணால் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புவர் ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வெளியில் வந்து படித்து அப்படி கஷ்டப்பட்டு வர்றான் பார்த்தீங்களா, அவன்தான் அந்த சமூகத்தையே அந்த பரம்பரையவே காப்பாற்றுறவன் அவன்தான். அவனுக்கு அப்புறம் வர்ற சந்ததி வந்து அப்படியே அப்பா ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறப்ப அவனுக்கு லைஃப் ஈஸியாக இருக்குது, பேரனுக்கு லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படி தான் வாழ்க்கை வந்து அந்த ஃபேமிலி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான ஒருத்தர் மனசில் ரொம்ப தைரியத்தோட, நல்ல தெளிவான ஒரு தொலைநோக்கு பார்வையோட, நான் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்டு, நான் வந்து நீட்டு படிக்கிறேன், என்னோடய குடும்பத்தையே நான் தூக்கி நிறுத்திடுவேன், ரைட்டா, நான் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடியவங்க நீட்டு படிக்கலாம். நீட் படிக்கும்போது எனக்கு ஆசையெல்லாம் இருக்குது, தைரியமெல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு புத்திசாலித்தனம் இருக்கா இல்லையே தெரியலையே, எனக்கு சப்ஜெக்ட்லாம் புரியுமா, எனக்கு மார்க் வருமா, அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும், ஒரு கிராஷ் கோர்ஸ் சேர்ந்து படிக்கணும். இந்த கிராஷ் கோர்ஸ் சேர்றதுக்கு முன்னாடி நான் இந்த இவ்வளோ விஷயங்கள் ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஒரு தெளிவோட இந்த நீட் அப்படிங்கிற கடலுக்குள்ளே இறங்கணும். ஓகே, ஸோ கிராஷ் கோர்ஸ் படிக்கிறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு ஐடியா கிடச்சிரும். நீட் சிலபஸ்னால் என்ன, நீட்டில் கேள்விகள் எப்படி கேட்பாங்க, நம்மளால் முடியுமா அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும். அப்பா அம்மாவுக்கு ஏன் பிள்ளையால் முடியுமா முடியாதா தெரிஞ்சிடும். அப்போ நீட் படிக்கும் பொழுது 40 நாளில் என்னத்தை சாதிக்க முடியும், பெருசாக சாதிக்க முடியாது. பட் ஓரளவுக்கு 720 மார்க்குக்கு ஒரு 300 மார்க் உங்கள் பொண்ணு உங்கள் பையன் வாங்கிட்டா, டெஃபினெட்லி he or she is definitely eligible to continue his NEET preparation. ஒரு 1 இயர் நீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக ஒரு 600, 630, 650 கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்தால் ஒரு 550 அப்படிங்கிற மாதிரி வாங்கி அந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு தேவையான கட் ஆஃப் மார்க்கை விட அதிகமாக வாங்கி டெஃபினட்டாக ஒரு நல்ல காலேஜுக்கு போக முடியும். கிராஷ் கோர்ஸில் 300 மார்க் நம்மளால் வாங்க முடியுதா முடியலையா அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். இதற்கான உழைப்பு 40 நாட்கள் தான், ஒன்றும் தப்பு இல்லை. இட்ஸ் அ சம்மர் ஹாலிடே. சும்மா வீட்டில் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கிறதுக்கு புள்ள படிக்கட்டுமே, தப்பு இல்லை. நிறைய பேர் சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னா ஏதோ ஒன்று படிக்க வைப்போம்ல, ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கட்டும், ஒரு ஸ்போக்கன் ஹிந்தி படிக்கட்டும், ஒரு செஸ் கேம் படிக்கட்டும், ஏதோ படிக்க வைப்போம்ல, அது மாதிரி நீட் எக்ஸாமுக்கு படிக்கட்டும் அப்படின்னு படிக்க வைக்கலாம். வெரி ரீசனபிள் ஃபீஸ், நல்லா படிச்சிடலாம். படித்து முடிச்சுட்டு பரீட்சை எழுதும்போது, மே மாதம் 3ஆம் தேதி பரீட்சை எழுதும்போது நமக்கு அந்த கீ வச்சு ஓரளவுக்கு நம்ம மார்க் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ப்ளஸ் ஒரு 1 மந்த்துக்குள்ளே ரிசல்ட் வந்துடும், நம்ம என்ன மார்க் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஐ am going to give you the details of my Shakti's crash course program. In the crash course, CBSE students-க்கு we are starting on 13th of March. State board students we are starting on 24th of March. CBSE ஸ்டூடெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் ஒரு பரீட்சை இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்டிங் டே. கிராஷ் கோர்ஸ் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஆஃப்லைன் ப்ரோக்ராம் திருச்சி கேர்ள்ஸ் அண்ட் திருச்சி பாய்ஸ் கேம்பஸ் அண்ட் மதுரை கேர்ள்ஸ். ஸோ இது வந்து ஆஃப்லைன் ப்ரோக்ராம், ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் அண்ட் டே ஸ்காலர் ஆல்சோ. ரெசிடென்ஷியல் அண்ட் டே ஸ்காலர்ஸ். அண்ட் we are also doing online program, equivalent excellent program online. நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் உங்கள் வீட்டிலே உட்காந்து படிச்சுக்கலாம், ஆன்லைன் ப்ரோக்ராம். ஓகே, I will give you some more details. CBSE ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆரம்பத்தில் ஒரு 10 நாட்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு மறுபடி போய் +2 எக்ஸாமை முடிச்சுட்டு வந்து மீதி நாட்கள் படிக்கலாம். மொத்தம் 45 days வந்து கிடைக்கும். ஆன்லைனாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் 10 days நீட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் போர்டு எக்ஸாம் படிச்சுட்டு மறுபடியும் நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆஃப்லைனாக இருந்தால் இங்கே ஹாஸ்டலில் வந்து ஒரு 10 days தங்குறீங்க, அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறீங்க, பரீட்சையை முடிச்சுட்டு மறுபடியும் வர்றீங்க. ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஸ்ட்ரைட் அவே 24th May வரைக்கும் 39 days you are staying in our hostels and you are studying.
If you prefer online, you can also do online, and it is only for English medium. Government school irundhalum English medium students are welcome. ஒரு நாள் அப்படிங்கிறது என்ன? ஒரு நாள் அப்படிங்கிறது காலையில் 6 o'clock is coffee, 6:15 to 7:45 1.5 மணி நேரம் பயாலஜி கிளாஸ், 7:45 8:15 breakfast, 8:30 to 10 another biology class, 10 to 10:15 tea break, 10:15 to 11:45 is biology study and test, ஒரு 30 minutes. இதெல்லாம் பயாலஜி 3.5 மணி நேரம். இதிலே ஒரு டெஸ்ட்டும் வந்துடுது. பயாலஜியில் மொத்தம் 32 சாப்டர்ஸ் இருக்கு. டெய்லி ஒரு சாப்டர் நடத்தி அந்த சாப்டரில் டெஸ்ட். நமக்கு 40 நாட்கள் இருக்கு. கம்ப்ளீட்லி பயாலஜி வில் பி ஓவர். Then 12 to 1:30 is your physics class. Then lunch time 1:30 to 2. Then 2:30 to 4 another physics class. Then tea snacks 4 to 4:15, 4:15 to 5:45 another physics. Alternate days la idu physics, alternate days la idu chemistry ki pogum. ஓகே, நமக்கு இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 4.5 மணி நேரம் கிடைக்குது. அடுத்த நாள் 4.5 hours கிடைக்குது. அடுத்த நாள் 3 hours கிடைக்குது. அடுத்த நாள் 4.5 கிடைக்குது. அந்த மாதிரி கிடைக்குது. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே கெமிஸ்ட்ரி வரும், அல்லது இங்கே கெமிஸ்ட்ரி கிளாஸ் வருது. அப்புறம் இங்கே கெமிஸ்ட்ரி கிளாஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டெஸ்ட் அப்படிங்கிறது இங்கே வருது ஆஃப்டர் த டின்னர். அப்போ கெமிஸ்ட்ரி ஒரு நாள் 3 hours வரும், ஒரு நாள் 4.5 hours வரும். ஸோ மொத்தத்தில் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தோம்னா எப்போ முடியுது? 9:30 PM. ஏன் காலையில் 6 மணிலேருந்து 9:30 PM வரைக்கும் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணணும், டெஸ்ட்டு எழுதணும், அங்கே உட்காந்து படிக்கணும்? ஏன் இவ்வளவு டைம் அப்படின்னா, இந்த நீட் சிலபஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் அ பிக் டாஸ்க். அதுக்கு இவ்வளவு டைம் நமக்கு தேவைப்படுது. ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஹார்ட் ஒர்க்கர்ஸ், ஹூ ஆர் வில்லிங் டு sacrifice and work hard to realize their dream, they are most welcome. இது 6 AM to 9:30 PM. டே ஸ்காலராக இருந்தாலுமே அவங்களுக்கு காஃபி, பிரேக்ஃபாஸ்ட், டீ, லஞ்ச், டின்னர், டீ, ஸ்நாக்ஸ் எவ்ரிதிங் வில் பி ப்ரொவைடட் அட் அ நாமினல் காஸ்ட். வீட்டிலேருந்து பாக்ஸ் எல்லாம் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வர்றது பாசிபிள் இல்லை. ஓகே, உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ், இன்னும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் டு திஸ் நம்பர் 8072272862. ஐ வாண்ட் அ நீட் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு மெசேஜ் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் அனுப்புகிறேன். நம்ம சக்தி நீட் அகாடமியுடைய ரிசல்ட் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா ஒரே வார்த்தை, நீட் 2025 ஃபிசிக்ஸ் கஷ்டமான பேப்பர், பட் that was a big opportunity for our students. பிரமாதமாக பரீட்சை எழுதி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவக் கல்லூரிகள், ஒரு 65 காலேஜ், நம்ம கவர்மெண்ட் காலேஜ் இன் தமிழ்நாடு, ஸ்டார்டிங் ஃப்ரம் எம்எம்சி, ஸ்டான்லி, சிஎம்சி வெல்லூர், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், அந்த மாதிரி ஆல் காலேஜஸ், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், கிருஷ்ணகிரி, நீலகிரி, எல்லா காலேஜ். அதுக்கப்புறம் போனீங்கன்னா ப்ரைவேட் காலேஜ், ஆல் காலேஜஸ் லைக் பிஎஸ்சி, வேலம்மாள், நம்மளுடைய எஸ்ஆர்எம், அது மாதிரி எல்லா காலேஜ், தனலட்சுமி, சீனிவாஸ் எல்லாம். கடைசியில் அப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம தாகூர், மாதா மெடிக்கல் காலேஜ், டென்டல் காலேஜ் வரைக்கும் அனைத்து கல்லூரிகளிலையும் அட்லீஸ்ட் ஒருத்தர் நம்ம சக்தி நீட் மாணவர் படிச்சுட்டு இருக்காரு, எம்பிபிஎஸ் சீட்டை பிடிச்சிட்டாரு அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. நீங்களும் நிச்சயமாக டாக்டர் ஆகணும், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் அப்படிங்கிற ஆம்பிஷன் இருந்தால், இஃப் யூ லைக் பயாலஜி அண்ட் இஃப் யூ லைக் மெடிசன் ஆஸ் அ ப்ரொஃபஷன், தென் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு சென்ட் மீ அ மெசேஜ் இன் திஸ் நம்பர். From there on, your success story starts. Thank you.